சக்தியின் அருள் பெற்ற தெய்வமகன், மக்களின் மனம் கவர்ந்த மனோகரன், ஏழை பங்காளன், எங்க ஊர் ராஜா, அதமத்தை அழிக்க வந்த தர்மராஜா. பராக் பராக் பராக். டேய், அந்த கோமாளி ராஜா வர்றான்டா. அரை வாங்கினா ஆளுக்கு 10 ரூபாய் தருவான்டா. வாங்கடா போலாம். கும்பிடுற மகாராஜா. வாருங்கள் மக்களே, அந்த பாலகுன்னாரா செப்பு. கஷ்டம் தாங்க முடியலீங்க, கன்னத்துல அரைங்க. தவறு செய்யாத உன்னை எதற்காக நான் தண்டிக்க வேண்டும்? நீங்க அப்படி சொல்லப்படாது, கண்டிப்பா என் கன்னத்துல அடிச்சுத்தான் தீரணும். என்ன மகனை தேடுகிறாய்? பணத்தை தேடுறேன். மண்ணிலே தேடினால் கிடைக்காது, உழுது தேடினால் தான் கிடைக்கும். உதவாக்கரைகளே, காலையிலே சூதாட்டமா? ஓடு. அழும் குழந்தைக்கு அமுதூட்டி அரவணைக்க வேண்டிய தாய் அடித்துக் கொள்கிறாயே, ஏனம்மா? பின் என்னையா, அந்த புண்ணிய கோடி என் புருஷன் அநியாயமா கொன்னுட்டு என்னையும் என் குழந்தையும் அனாதையா தெருவுல நிக்க வச்சுட்டான். அது பசிக்குதுன்னு அழுதா நான் சாப்பாட்டுக்கு எங்கயா போவேன்? தாயே ஐயோ, பாலாரும் தேனாரும் பாய்ந்தோடும் பாரத பூமியில் இந்த பச்சை குழந்தையின் பசியை தீர்க்க வழி இல்லையா? மகாராஜா, ஊருக்கே படி அளக்கிற நீங்க ஒரு குழந்தையோட பசியை தீர்க்க முடியாதா? ஏன் முடியாது? தாயே, டபுள் ரொட்டி பெத்துக்கோ. தாயே, மக்களின் குறையை போக்கவே நாம் இங்கு விஷயம் செய்தோம். உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை என்றால் நேராக என் அரண்மனைக்கு வா. ஆராய்ச்சி மணி அடி, வேண்டியது கிடைக்கும். தளபதி பீச்சாவ். பீச்சே? பீச்சாடாண்ணா. பீச்சாடாண்ணா அவங்க. மகாராஜா, எதிரிகள் வரானுகள். மகாராஜா வணக்கங்க. வாருங்கள் தோழர்களே, நேற்று வாங்கியது போதாதா, இன்னும் வேண்டுமா? ஐயோ வேண்டாங்க, உங்க வீரத்தை பத்தி எங்க முதலாளிகிட்ட சொன்னோம், உடனே கூட்டிட்டு வர சொன்னார். எதற்காக? மகாராஜா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஐயோ சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லைங்க. உங்க மாதிரி பெரிய மனுஷர்கள்லாம் ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்க முதலாளியோட பழக்கம். உன் முதலாளி எனக்கு சோப் போடுகிறானா? வருகிறேன் என்று போய் சொல். வாங்க, நம்ம காலையிலே போலாம். குதிரை என்ன பண்றது? டிக்கில போட்டுக்கலான்றியா? முண்டா, அவர் வாகனத்திலே வருவாரு, நீ போடா. மகாராஜா, நீங்கள் போக வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. தளபதி, விரோதியின் வீட்டிலே விருந்தும் சாப்பிடுவேன். விஷம் வைக்க நினைத்தால் அவன் தலையை என் உடைவாளுக்கு இரையாக்குவேன். தும் பேலஸ் ஜாத்தா, அவன் விருந்துக்கு ஜாத்தா. என் நாட்டில் திருடனா? 10 மாசம் ஹேண்ட்ஸ்அப்டா. போடுறா கைய கீழே. பதிதா நின்னஞ்சா. ஏன் திருடினாய்? பசி, வேலை கிடைக்கல. ஆலைகள் 1000 எங்கே? வேலைகள் போவது எங்கே? வந்தாரை எல்லாம் வாழ வைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சொந்த ஊர்க்காரனுக்கு வேலை இல்லையா? கா பகவான், கா பார்த்து கையை போடுறா பையி. தம்ப பையில் கத்த கத்தையாக பணம். அது ஏன் பணங்க? நாரி, தேவைக்காக எடுப்பவன் திருடன் அல்ல, தேவைக்கு மேல் அதிகமாக வைத்திருப்பவன் நான் ஒரிஜினல் திருடன். திருடி இந்தா உன் டம்பப்பை. இனிமேல் பசி என்றால் திருடாதேடா பைத்தியக்காரா. 10 ரூபாய் செலவுக்கு வைத்துக்கொள். என்னங்க நீங்க அடிச்ச பணம் வருது? நீங்க யாரு? ஏழைகளின் பங்காளன், எளியவர்களின் நண்பன், எத்தர்களின் கொட்டத்தை அடக்க வந்த தொண்டன். என் பெயர் தர்மராஜா. தர்மராஜாவா? ஆமாம் ராணி, நான் தேச சஞ்சாரம் செய்வதற்காக இந்த நாட்டை சிலரிடம் ஒப்படைத்து சென்றிருந்தேன். நான் வருவதற்குள் இந்த நாட்டையை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். ஆமாம், தேசம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. பையா பையா, தனுசை கொடு. உனக்கு வேலை இல்லை என்று சொன்னாயே, ஆமா. எங்கே உன் பலத்தை காட்டு. தெரிகிறதா? உனக்கு சொய் சொய் தெரியுமா? சொய் சொய்னா கத்தி சண்டை சினிமால பாத்துருக்கேன். டுசிங் டுசிங் தெரியுமா? டுஷிங் டுஷிங்க. ஓ, கன் ஃபைட், இதுவும் சினிமால பாத்துருக்கேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நன்றி. இன்று முதல் நீதான் என் தளபதி. தளபதி. ஆஹா, தினமும் நீங்க என் கன்னத்துல அடிச்சுக்கிட்டே இருங்க, கையில பணமா கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் உங்க பின்னாலே வந்துட்டு இருக்கிறேன். தளபதி, தன்னலம் கருதாது நீ நடந்து கொண்டால் என்னோடு எப்போதுமே இருக்கலாம். உத்தரவு மகாராஜா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, குடை கொடுத்தான் குதிரைக்கு தர்மராஜா. தர்மராஜா, எனக்கு தளபதி பதவி கொடுத்தீர்கள், சரி, அது என்னது? டொட்டொடை. டொட்டொடை தெரியாதா? தெரியாதே. டொட்டொடை தெரியாது? டொட்டொடை தெரியாது வேந்தே. எனக்கும் தெரியாது. மகாராஜா, தளபதி, இதுதான் நமது அரண்மனை.
பெரிச்சாளி தளபதி, இதெல்லாம் அக்கிரமம். நமது கோட்டைக்குள்ளே இந்த பெரிச்சாளிகள் எப்படி நுழைந்தன? அரசே, தாங்கள் தலைநகரம் சென்றிருந்த சமயம் பார்த்து இந்த பெருச்சாளிகள் எப்படியோ தந்திரமாக கோட்டைக்குள் நுழைந்திருக்க வேண்டும். சீசி, இவைகளை வளரவிட்டால் நாட்டுக்கெல்லாம் ஆபத்து. மக்கள் நலனே பெரிதாக நினைத்த மன்னவன் வாழ்ந்த இந்த நாட்டில் மக்களை சுரண்டி கொழுக்கும் இந்த பெருச்சாளிகளை வாடவிடுவதா? ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். மகாபிரபு, உருவிய கத்தியை உரையில் போடுங்கள். உத்தரவு. தாங்கள் கட்டளையிட்டால் இந்த கூட்டத்தை விரட்ட ஒரு பெரும் படையை காத்திருக்கிறது. பகுத்தச்சாரை, இப்படி தோற்கின் எப்படி ஜெயிக்கும்? அதற்கட்டும் தளபதி, எங்கே நம்முடைய மந்திரிகள் எல்லாம் காணவில்லை? அரசே, இப்பொழுது விட்டால் பிறகு வாய்ப்பே கிடைக்காது என்று எல்லா மந்திரிகளும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார்கள். சுற்றுப்பயணமா? மக்கள் சோத்துக்கெல்லாம் ஆற்றி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுற்றுப்பயணம் ஒரு கேடா? திரும்பி வரட்டும். வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அவர்கள் கணக்கை தீர்த்து விடுகிறேன். தீர்க்க வேண்டியதில்லை, கணக்கு கேட்டாலே போதும். భలే தளபதி గారు, మీరు చాలా మంచి ఐడియా చెప్తున్నారు. அது என்ன அரசே, பல மொழிகள் பேசுகிறீர்கள். உங்கள் தாய்மொழி எதுவோ? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ். இனத்தால் தமிழன், பிறப்பால் இந்தியன். சபாஷ், நீங்கள் சாதாரண ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. ஆஹா, என்ன இது? மக்களின் குறையை தீர்க்கும் ஆராய்ச்சி மணி தரையிலே கிடக்கிறது. நீதி இப்படி வீதியிலே கிடக்கலாமா? ஐயோ, மன்னவா, மன்னவா, நீர் அழலாமா? கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். கடமை வீரன் அழக்கூடாது. ஆமா, மன்னர் அழுதால் நாடே அழுத மாதிரி. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு இது? தளபதி, இந்த ஆராய்ச்சி மணியை வெளியே கொண்டு போய் கட்டு. மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் இதை தட்டு. ராஜனாரு, நீர் சால மஞ்ச ஐடியா செப்பர். சிவரா, சிம் சிம் சிம். அவரா, பேரரசன் வந்திருக்கிறேன். வாயிலிருந்து வரவேற்க வேண்டிய குறுநில மன்னன் ஏன் இங்கு வரவில்லை? தொப்பி பற்றா தொங்க விதமா லடிக்கலாம். தும்பி இதழ்கை கைசா இங்க வந்தே, ஏன் வந்தே? இது எங்க விடுதான்? அப்படி என்றால் இந்த குறுநில மன்னன் அவர் எங்க அப்பா. வணக்கம் தர்மராஜா. ஆசீர்வதிவதின்னு வதிக்கிறேன். நாரிமணி, இதான் உன் நைனாவா? வாங்க உள்ள போவோம். ஐயா, அது இருக்குங்க, நம்ம சாப்பிட போவோம். தர்மராஜா, தயவு செய்து இந்த நாற்காலியில் அமருங்கள். இதுதான் மன்னவருக்கு சிம்மாசனம் போடாமல் வெறும் நாற்காலியில் உட்கார வைக்கிறாய். இதுதான் எனக்கு காட்டும் மரியாதை. துஷ்டா! மகாராஜா, மரியாதையை கேட்டு வாங்க கூடாது. கொஞ்சம் இருங்க, இப்ப நானே கொடுக்கிறேன். குடுகுடு. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் கதவை இழுத்து பூட்டுங்க. என்ன இது? என்னை உள்ளே வைத்து விட்டு வெளியே கதவை பூட்ட சொல்கிறாய். சதி செய்கிறாயா? இல்லை மகாராஜா, நான் உங்களுக்கு கொடுக்க போகும் விருந்தை மற்றவங்க பார்க்க கூடாது. பாருங்க. பலே பலே, உனக்கு புத்தி இருக்கிறது. யாரானி? விளையாடாதே, விளையாடாதே. எந்த ஊரு? எல்லா ஊர் யாவூர் தாண்டா. எதுக்காக இங்க வந்த? உன் ஊழலாட்சியை ஒழித்து கோட்டையிலே என் கொடியை பறக்க விட வந்தேன். ரெண்டு டாய். மரியாதையா அந்த பொண்ணு லதா என்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைக்கலம் அடைந்த பெண்ணை அந்நியனிடம் ஒப்படைப்பது அரசியல் சட்டப்படி அநீதியடா அக்கிரமக்காரனே. என்னடா சொன்னேன்? கிறுக்கு பயலே, எங்கிட்ட நீ வாழாட்ட? உன் மூக்கு கண்ணாடியில் ஒரு பக்கத்தை கலட்டி விடட்டுமா? ஐயோ வேண்டாம். இந்த வாழை என்னவென்று நினைத்தாய்? தலையாளங்காலத்து செருவந்த பாண்டியனுடைய தாத்தா குந்தாணி கருப்ப பாண்டியன் கொடுத்தது. என்னிடமா வாழையாட்டுகிறாய்? ஒன்றை நறுக்கி விடுவேன். இல்லை மகாராஜா, உங்களிடம் சிறிது விளையாடினேன். நானும் உன்னிடம் விளையாடினேன். ஆமா, என்ன வெறும் பழங்களை மட்டும் வைத்திருக்கிறாய்? போசனம் மன்னிக்க வேண்டும். சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம அரண்மனையை கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வருவோமே. அதுவும் நல்ல ரோசனை தான். நீ முன்னால் போ, உன்னை நம்ப முடியாது. அடிக்கடி ஏதாவது செய்கிறாய். அப்படியே மகாராஜா. என்ன இது சப்தம்? ஒண்ணுமில்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி வயிற்று வலி தாங்க முடியாம இப்படிதான் அடிக்கடி கத்துவா. புண்ணிய கொடிகாரோ, என்ன புருடா விடுகிறீர்? நீர்தான் குறுகிய எண்ணம் படைத்த குறுநில மன்னராயிட்டே. யாராவது பெண்களை கொண்டு வந்து சிறை வைத்து ஐயோ,
இப்ப நான் அப்படி ஒண்ணும் இல்ல. உண்மைதான்? இல்லவே இல்லைங்கிற. வாங்க. जाओ जाओ पीछा करे जाओ துப்பாக்கி என்னிடமே இருக்கட்டும். ஆமா, உன்னை பார்த்தா சாதாரணமான ஆளாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய மாட மாளிகை உனக்கு எப்படி வந்தது? பரம்பரை சொத்தா அல்லது பாலிடிக்ஸில் வந்ததா? மகாராஜா, உன்னை சாதாரண குறுநில மன்னன் என்று நினைத்த நீ பெரிய கடத்தல் மன்னனா இருப்பாய் போல இருக்கிறதே. நீங்க விளையாட்டா பேசினாலும் அது வினயமாத்தான் இருக்கு. நினைப்பு உண்டு. வாங்க போங்க. தர்மராஜா, பாக்குறதுக்கு நீங்க கிறுக்கம் மாதிரி இருந்தாலும் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறுநில மன்னா, உன் புகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. सोजा बेटे सोजा सोजा राजकुमारी सोजा सोजा राजकुमारी सोजा